இந்த வீடியோவில் நம்ம இந்த 3x3 கோல்டன் 3x3 க்யூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக இந்த 3x3 சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸி, தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இது எப்படி வரும்னா, மேலே உள்ளது வந்து டைனி லேயர்ஸும், அடுத்து மீடியம் லேயர்ஸும், கீழே வந்து திக் லேயர்ஸும் வரும். இதில் நமக்கு கலர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு கலரை ஸ்டிக் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா க்ரீனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஒன் பை ஒன் வரலாம். பட் இது அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே சைஸாக ஒரே கலராக இருக்கிறதுனால நம்ம சைஸை வச்சு மட்டும்தான் இதில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தின் லேயர், மிடில் லேயர், திக் லேயர், இதுதான் நம்ம ஆர்டர் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னொன்று, இதில் வந்து எனி கலர் சூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் மாதிரி இதில் அப்படி பண்ண முடியாது. இதில் நம்மளுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது. எய்தர் நம்ம வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒன்று திக்காக இருக்கும், இந்த லைனில் ஆரம்பித்து இந்த லைனில் முடியும். ஸோ அவ்வளோ திக்கான ஒரு சைட் க்யூபும், இன்னொரு அதர் சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இந்த சைஸுக்கு தான் இந்த இன்னரோட காயின் இருக்கும். ஸோ ஒன்று தின்னாகவும் அதுக்கு அதர் ஆப்போசிட் சைடில் வந்து ஒன்று திக்காகவும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ண முடியும். இங்கே சென்டரில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எய்தர் நம்ம தின் சைடில் சூஸ் பண்ணலாம், இல்லை திக் சைட் சூஸ் பண்ணலாம். இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்னா பண்ணலாம், பட் கொஞ்சம் ஹார்டாகும். பட் தட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒருவேளை திக் சைடை சூஸ் பண்ணோம்னா எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு திக் லேயரை முடிச்சுட்டு அப்புறம் மீடியம் லேயர், அப்புறம் தின் லேயர். அதே ஆப்போசிட்டில் நீங்கள் தின் லேயரை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வைசி வர்ஸாக எந்த சைடில் வேணாலும் ஈஸியாக டர்ன் பண்ணிட முடியும். பட் இதில் வந்து அவ்வளோ ஈஸியாக டர்ன் பண்ணிட முடியாது. இது கொஞ்சம் ஹார்ட் தான் டர்னிங்கில். ஏன்னா லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மாறி இருந்தால் கூட இது உங்களை டர்ன் பண்ணவே விடாது. ஸோ இந்த லைன் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சைடில் எல்லா சைடில் உள்ள லைனும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அது டர்ன் பண்ணவே விடும். ஃபஸ்ட் லேயர் சேர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் நான் தின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தின்னுக்கு அப்புறம் மீடியம்க்கு அப்புறம் திக் லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஆர்டர். ஸோ இப்போ நீங்கள் இதில் எடுத்து திக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் சைடில் உள்ள காயினை விட இந்த மிடில் காயின் லிட்டில் பிட் டாலராக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம காயின் கிடையாது. அது வந்து இந்த சைடில் வர காயின்ஸில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஸோ இது கண்டிப்பாக இந்த காயினை விட பெருசாக இருக்குது. ஸோ இது என்னோடது கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த காயினை விட ஃபீல் பண்ணி பார்க்கும்போது என்னால் ஹர்ட் அந்த இடத்துல போய் இடிக்குது. ஸோ இதுவும் அந்த காயின் கிடையாது. இது பார்த்திங்கன்னா எல்லா காயினோட கண்டிப்பாக உள்ளார இருக்குது. மேபி இது வரக்கலாம். இதுவும் பெருசாக தான் இருக்குது இந்த காயினை விட. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இது தான் எனக்கு இன்னர் காயின், தின் காயின். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய காயினாக தான் இருக்கணும். ஏன்னா என்ன சொன்ன மாதிரி இந்த லைனில் ஆரம்பித்து இந்த லைனில் முடியுது. ஸோ இதுதான் இப்போ டாப்பு, இதுதான் டவுன். இப்போ என்னோடதுக்கு என்னென்னா தின்னில் ஆரம்பிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் டாப்பில் ஆரம்பிச்சிங்கன்னா, திக் லேயரில் ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு டாப்பு. ஸோ நான் இப்போ தின்னு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தின்னில் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம 3x3 செய்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ப்ளஸ் சேர்ப்போம். ப்ளஸ் சேர்த்துட்டு அப்புறம் இந்த கார்னர் காயின்ஸை சேர்க்கணும். இதுதான் இதுக்கும் செய்ய போகிறோம். ஸோ ப்ளஸ் சேர்க்க போகிறோன்னா எனக்கு இங்கே இந்த 4 பாயிண்ட்லேயும் சேம் சர்ஃபேஸ் லெவல் வந்து சேம் லெவல் உள்ள ஒரு காயின் கொண்டு வர போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெவ்வேறு டைரெக்ஷனில் இருக்குது, வெவ்வேறு ஹைட்டில் இருக்குது, எல்லாம் வெவ்வேறையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேமாக தான் கொண்டு வர போகிறோம். ஸோ நான் தின் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். என்னோட அந்த தின் காயின் இங்கே வர ப்ளஸ் காயினுக்கு எங்கேருந்து காயின்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் உள்ள மிடில் காயின்ஸ், இங்கே உள்ள மிடில், இங்கே உள்ள மிடில், இங்கே உள்ள மிடில், சிமிலர்லி இங்கே அதே மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எந்த சைடில் வேணாலும் உள்ள மிடில் காயின்ஸ் தான் எனக்கு இங்கே ப்ளஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு. ஸோ என்னோடய தின் காயின் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த தின்னு. ஆனால் இது இருக்க வேண்டிய டைரெக்ஷன் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்குது, எனக்கு ஹாரிசாண்டலாக வேணும். ஸோ அதையும் நம்ம கொண்டு வந்து மாற்றணும். ஸோ இது ஒன் ஆஃப் த தின் இல்லையா, பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது மிடில் காயினில் உள்ள ஒன் ஆஃப் த தின்னு. ஸோ அதை இப்படி கொண்டு வந்து கீழே வச்சுருக்கேன். இங்கே இருந்த காயினை இங்கே கொண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை இப்படி வேறு சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் மேலே எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது, சேம் லெவல் கொண்டு வந்து வச்சுட்டேன். மிடில் காயினோட இந்த சைடில் உள்ள காயின் சேம் லெவலில் இருக்குது. மற்றதெல்லாம் மேலே இருக்குது, அதை அந்த தாண்டி டாப் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது மிடில் காயின் தின்னாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு மிடில் காயின் தின்னாக இருக்குது. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறது இங்கே உள்ள மிடில் காயின் வந்து தின்னாக இருக்குது. இது திக்காக இருக்குது பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இது தின்னாக இருக்குது. ஸோ இதுதான் அங்கே மேலே வரணும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம வந்து இந்த காயின் வந்து சென்டர் பீஸோட மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ சேர்த்து பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இதை வந்து என்னால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது, ரெண்டும் சேம் லெவலில் இருக்குது. ஸோ
சிமிலர்லி இதையும் நான் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் சேம் லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு தின் காயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு தின் காயின் இருக்குது. இந்த தின் காயினை மேலே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். அது சேம் ஸ்லோப்லேயே இருக்குது. ஸோ நல்லதாக போச்சு. சேம் அப்படியே டர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ 3 காயின் நம்ம கொண்டு வந்துட்டோம் சேம் லெவலில். அதோட மிடில் காயினோட மேட்ச் பண்ணியே கொண்டு வந்துட்டோம். இப்போ 4th காயின் கொண்டு வரணும். 4th காயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு தின் காயின், மேபி இதுதான் அந்த தின் காயின் நினைக்கிறேன். மிடில் இருக்குது, இந்த லைனில் மிடில் இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி டர்ன் பண்ணி வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போ என்னால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது, எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ மிடில் காயின் கொஞ்சம் மாறி இருக்கும் நம்ம பண்ணதில், அது கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் சேர்த்தாச்சு. இப்போது இந்த கார்னர் பீஸ் சேர்க்கணும். அது எப்படி சேர்க்குறது? ஓகே, இந்த கார்னர் பீஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கார்னர் வந்து சேர்ந்தே இருக்குது லக்கியாக. சேம் இதுவும் கரெக்டாக லைனில் இருக்குது, இதுவும் கரெக்டாக லைன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அடுத்து இந்த 3 பீஸ் சேர்க்க வேண்டியது தான் எய்மு. இந்த காயின்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க இந்த கார்னர் காயின்ஸ் தான் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லைன்னா இங்கேயே கூட மாறி இருக்கலாம், இல்லை கீழே உள்ள இந்த கார்னர் காயினை தான் இருக்கும். இந்த 8 இடத்துல இருந்தால் மட்டும்தான் மேலே அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது கார்னர் டைனி பீஸான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது டைனி பீஸாக பார்த்தீங்கன்னா ஆமாம், இதான் டைனி பீஸ் தான். இதை மேலே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு இங்கே வரும், ஏன்னா இதோட சேம் விட்த்தில் தான் இது இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு சும்மா அப்படி டர்ன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இதுதான் அதுக்கான காயின். ஸோ திருப்பி கொண்டு வந்து இந்த ப்ளஸ்ஸை கலைக்காமல் வச்சிடுறேன். இப்போ இந்த காயின் இங்கே போகணுன்னா இந்த காயினை நான் இங்கே வைக்கணும். வச்சிடலாம். திருப்பி இந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரேன். கொண்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோடய இந்த சென்டரையும் நான் மாற்றலை, எதுலேயும் மாற்றலை, எல்லா டைரெக்ஷன்லேயும் சென்டர் மாற்றலை. எனக்கு இந்த காயினை கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2 தின் காயின் வேணும். இந்த 2 தின் காயினோட விட்த் எப்படின்னா இருக்க போதுன்னா இந்த சைஸ்க்கு இருக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அது நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள கார்னர் காயின்ஸில் இருக்கலாம், இல்லை மேலேயே இருக்கலாம். மேலே இல்லைன்னு நமக்கு தெரியும், ஏன்னா இது ரெண்டுமே திக்காக இருக்குது. ஸோ இது இல்லை, கீழே தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காயின் இருக்குது தின்னா. ஓகே, அதை எடுத்துகிட்டு வர பார்ப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் திருப்பி பார்க்குறேன், அது அந்த டைரெக்ஷனுக்கு போச்சுன்னா அது அதுக்கான காயின். அந்த டைரெக்ஷன் போகலைன்னா இங்கே வந்து செட் ஆகுது. ஸோ இதுக்கான காயின் தான் அது. ஸோ இந்த காயின் இங்கே போகணும் கரெக்டாக. ஆனால் கீழே இருக்க பேஸில் இருக்க அந்த காயின். ஸோ அதை நான் என்ன செய்யணும்னா, ஒரு தடவை இப்படி வச்சுட்டு ஒரு சுற்று இப்படி பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸை கலைக்காமல் மேலே எடுத்துகிட்டு வந்துடும். கொண்டுட்டேன்னா இப்போ எனக்கு இங்கே இருந்த காயினை சுற்றி இங்கே வந்திருக்கும். இங்கே வந்துருச்சு. ஓகே, இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்லோப்லாம் கரெக்டாக இருக்குது, ஐ மீன் லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ப்ளஸ்ஸை கலைக்கல, திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போது எனக்கு இந்த காயின் இந்த பக்கம் போகணுமா, இந்த காயினை என்ன செய்யணும், இந்த பக்கம் வைக்கிறேன். வச்சுடுறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். எந்த சைடில் வச்சுருக்கேனோ அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ 3 காயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் பீஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட் பீஸ் தான் அங்கேயே இருக்குது. ஸோ அதை கீழே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கேயே இருக்க காயின் அப்படியே நம்மளால் ஈஸியாக டர்ன் பண்ணிட முடியாது. அப்போனா என்ன செய்யணும்னா, இந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்ன செய்யலாம், இப்படி ஒரு தடவை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு போய் வச்சிடலாம். திருப்பி இந்த ப்ளஸ்ஸை கலைக்காமல் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த ப்ளஸ்ஸை. இப்போ என் காயின் கீழே வந்துடுச்சு. இப்போ சும்மா டர்ன் பண்ணி வச்சு பாருங்கள், கரெக்டாக வருதா அந்த இடத்துக்குன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான காயின். அப்போ என்ன செய்யணும், ப்ளஸ்ஸை கலைக்காமல் திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த காயின் மேலே போகுதுன்னா இந்த காயினை இந்த பக்கம் வைக்கணும். வச்சிடலாம். கீழே எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணுமோ அந்த லைனை கீழே எடுத்துகிட்டு வருவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், மேலே எடுத்துகிட்டு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயரை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லேயரை முடிச்சிருக்கோம், அலாங் வித் சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணி முடிச்சிருக்கோம்.
சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா செகண்ட் லேயரோட கார்னர் பீசஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணணும். செகண்ட் லேயரோட இந்த காயின்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காயின் இருக்கு இல்லையா, இது அதே லெவலில் வருதான்னு பாருங்கள். இல்லை, இதில் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ இது அதுக்கான காயினில் திருப்பி வச்சு பார்க்கலாம். இதுவும் கரெக்டாக இல்லை, வெளியில் கேப் இருக்குது. ஸோ இது இடிக்குது. ஸோ இதுவும் கிடையாது. இது கண்டிப்பாக இல்லை, வெளியில் ரொம்பவே இருக்குது. ஸோ இது இல்லை. ஸோ இது எதுவுமே இதுக்கு செட் ஆகலை. ஸோ திருப்பி பார்க்கலாம். இந்த இதுக்கு இது செட் ஆகிருக்கு. ஸோ நான் சுற்றி வச்சதில் இது வந்து இதோட செட் ஆகிருக்கு. இப்போ இந்த காயின் இங்கே போகுமா இங்கே போகுமான்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தின்னாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய காயின் அங்கே போக போகிறது இல்லை. ஸோ இந்த காயின் இங்கே தான் போக போகுது. சேம் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு இந்த காயின் தான் தெரிஞ்சிருச்சு, இது இங்கே தான் போக போகுது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா வேணால் அந்த ஃபஸ்ட் லேயரை லைட்டாக அப்படி திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது செகண்டோட மிடில் லேயரில் வந்து சேம் லெவலில் இருக்கணும். வந்துடுச்சு. ஸோ நமக்கு இதுதான் அது காயினாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது கிடைக்காமல் ஃபஸ்ட் லேயரை கிடைக்காமல் கீழே எடுத்துருந்துருவோம். இப்போ இந்த காயின் இங்கே போக போகுதுன்னா இந்த காயின் என்ன செய்யணும், இந்த சைடு மறைச்சி வைக்கணும். வச்சிடலாம். இப்போ எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரலாம். எங்கே வச்சுருந்தோமோ அதை எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இங்கே இருக்கு இல்லையா, வந்திருக்கு இல்லையா, இந்த காயின் தானே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த காயினை இன்னும் ஒரு முறை கீழே எடுத்துகிட்டு வருவோம். அதை மட்டும் அந்த லேயரை மட்டும். இப்போ இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதோட இது களைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது சென்டர் பீஸ் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. அதையும் சைடில் தான் இருக்கும் அதோட காயின். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நான் எதையும் கலைக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காயின் வந்து இங்கே இருந்த காயின் இங்கே போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து கேப் இருக்குது. இந்த மிடில் லைனோட மேட்ச் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து கேப் இருக்குது. ஸோ இது கிடையாது இதுக்கான காயின். இங்கே வச்சு பார்க்கலாம். இங்கே வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. லெவல் வந்து சேம் லெவலாக இருக்குது. ஃபிங்கரை வச்சு ஃபீல் பண்ணி பார்க்கலாம். சேம் லெவலாக இருக்குது. இப்போது இந்த காயின் இங்கே போகுமா இங்கே போகுமான்றது தான் நம்ம கேள்வி. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட் லேயரை அப்படி ஒரு டர்ன் பண்ணி பார்க்கலாம். என்னோடய மிடில் காயினை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி வெளியில் இருக்குது. ஸோ இது கிடையாது. இந்த சைடு போதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் லேயரை டர்ன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மிடில் காயினோட பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கூட காயின். கலைக்காமல் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் லேயரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த காயினை இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக இது நம்ம போன ஸ்டெப்பு வச்சு தான் பார்க்குறோம். அதுக்காக எடுத்து போய் வச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த காயினை இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இந்த காயினை நான் என்ன செய்யணும், இந்த பக்கம் வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரலாம். எங்கே வச்சுருக்கேனோ அந்த காயினை எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிடலில். இதுதான் அந்த காயின். இந்த காயின் தான் பங்கு போகணும். அதனால் அந்த லேயரை மட்டும் ஒரு தடவை கீழே எடுத்துகிட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் இதை கலைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பின்னாடி இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சுத்த விட மாட்டேங்குது. ஓகே, இதை கொண்டு வந்துட்டேன். இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த மிடில் லேயரையும் ஃபிக்ஸ் பண்ணி அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். மிடில் லேயரும் ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் கலைக்கல எதுவுமே. பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த 3வது காயினும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு காயின் தேவை. அது இது இங்கே பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இது கிடையாது, ஏன்னா இது வெளியில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது வருமானு பார்ப்போம். இதுவும் கிடையாது, வெளியில் இருக்குது. ஸோ வேறு வச்சு பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு சேம் லெவலில் இருக்குது. ஸோ இந்த காயின் தான் கண்டிப்பாக இங்கே போக போகுது, இந்த இடத்துக்கு போக போகுது. ஸோ இந்த காயினை இங்கே வைக்கணும், சைடில் வச்சிடலாம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரலாம். திருப்பி சைடில் வச்ச இந்த காயினை கொண்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த காயினை ஒரு தடவை கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் ஆனது மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த மிடில் லேயரையும் ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். மிடில் லேயரை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லேயரை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது தேர்ட் லேயர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேர்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் லேயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் 2 லேயரை முடிச்சிட்டோம் இப்போ பர்ஃபெக்டாக. இப்போ தேர்ட் லேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜே டைப் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இது எதுவுமே ஜே டைப் ஃபார்ம் ஆகலை, ஏன்னா எல்லாமே வெவ்வேறு
ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மேபி சேம் லெவலில் இருக்குது, பட் இது ரெண்டும் வெவ்வேறு இதில் இருக்குது. ஸோ இன்னும் ஆகலை. அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஜே மாதிரியே ஒரு மூவ் பண்ணணும். இதை மேலேருந்து ஒரு தடவை கீழே இறக்கி இதை கீழேருந்து இப்படி ஒரு தடவை தள்ளியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். ஜே இப்படி தான் போடுவோம். இப்படி பண்ணி மேலே ஒரு லைன் பண்ணுவோம். அதே மாதிரி மேலே ஒரு லைன் மாதிரியே இங்கே இந்த லைனை மூவ் பண்ணுறோம். ஒன்றுமே பண்ணல. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணி மேலே உள்ளதை கீழே ஒரு தடவை இறக்கியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். சேம் லெவல் ஆயிடுச்சா? அடுத்து இந்த ரெண்டையும் மேலே இது கூட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்ட் ஆகிடுச்சா? இப்போ இந்த லேயரை கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர்லேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு ஜே மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 ஒரே லெவலில் இருக்குது. ஸோ ஜே மாதிரியே இருக்குது. ஸோ இதை அப்படியே கீழே வச்சு இன்னும் ஒரு முறை ஜே பண்ணோம்னா இந்த இதுவும் செட் ஆகிடும். நமக்கு தேவை இந்த ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸில் பாதி ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னும் இந்த பாதியை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு ஜே டைப் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை கீழே இறக்கியிருக்கேன், இதை இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்படி பண்ணியிருக்கேன். திரும்ப மேலே ஒரு லைன் போடணும். அதை தான் இதை வந்து லாஸ்ட் லேயரை ஒரு தடவை கீழே திருப்பிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது ரெண்டும் இங்கே இருக்குது, அது ரெண்டையும் அது கூட எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட டாப் லேயர். இப்போ இந்த லேயர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது, செகண்ட் லேயரும் கலையாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த சேம் லெவல் ப்ளஸ் சைன் வந்துருச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம், இது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக அதோட ஸ்லோப்லேயே இருக்கான்னு பார்க்கணும். இது கரெக்டாக இருக்குது, பட் இது கரெக்டாக இல்லை. இங்கே இவ்வளோ கேப் இருக்குது. இதுவும் கரெக்டாக இல்லை, இங்கே சின்ன கேப் இருக்குது. இதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. வேறு ஆங்கிளில் வச்சு பார்ப்போம், மேபி மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி திருப்பி பார்க்கும்போது ஒரு லைன் திருப்பி பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இது ரெண்டும் கரெக்டாக ஆகலை. ஸோ 2 கரெக்டாக இருக்கிறத விட்டுடலாம். 2 கரெக்ட் இல்லாத இருக்கு இல்லையா, இதுலேயும் சின்ன ஒரு கேப் இருக்குது, இதில் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது அங்கே போகணும், அது இங்கே போகணும், இங்கே வரணும். இதுதான் இதோட மூவ். இதுக்கு நம்மளுக்கு ஒரு கார்னர் மூவ்னு ஒன்று பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இதை ஒரு முறை கீழே இறக்கி இதை ட்வைஸ் திருப்பிட்டு மேலே ஏற்றிட்டு ஒன்ஸ் திருப்பி கீழே இறக்கி இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்து போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ளஸ் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறலை. பட் பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். இது கரெக்டான லெவலில் ஃபிங்கரை வச்சு ஃபீல் பண்ணி பாருங்கள், தெரியும். இதுவும் கரெக்டான லெவலில் இருக்குது, இதுவும் கரெக்டான லெவலில் இருக்குது, இதுவும் கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, மேட்ச் பண்ணியாச்சு, அந்தந்த காயின் கூட மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த காயின்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த க்யூப்பை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 4 பீஸ் தான் முடியல, அது இந்த 4 கார்னர் பீஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காயின் மேட்சாக இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இது மேட்ச் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சைஸில் தான் இருக்குது இது. ஸோ இது கரெக்டான இடத்துல இருக்குது, பட் தப்பான பொசிஷனில் இருக்குது. பட் தட்ஸ் ஃபைன். இது ஓகே, எனக்கு இப்போது இது கரெக்டாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கான இடம் தான், பட் தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ இதையும் கரெக்டானே எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக தப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய திக்னஸில் உள்ள காயின் கிடையாது இது. ஸோ இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, எல் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் இப்படி எல் மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதை கீழே எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி மூவ் பண்ணியிருக்கேன். அதே சிமிலர்லி இங்கேயும் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி. ஸோ இப்படி பண்ணியிருக்கு, இப்படி பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது என்னென்னா, இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம லேயர்ஸ் எதுவும் கலையலை. இப்போ கீழே வந்து பாருங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு. ஒரு தடவையும் பண்ணும்போது இது கரெக்டான பொசிஷனில் கொண்டு வந்து வச்சுக்கணும். சென்டர் பீஸை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது மேபி கரெக்டாக நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக தப்பு. இவ்வளோ பெரிய திக்னஸ் உள்ள காயின் கிடையாது, இது தின்னாக இருக்குது. ஸோ இது தப்பாக இருக்குது இந்த இடத்துல. இது ப்ராபப்ளி இதுவும் தப்பாக தான் இருக்குது. இது இங்கே போக வேண்டிய காயின். ஸோ இதை தவிர
இதை தவிர மீதி 3 தப்பான இடத்துல இருக்குது காயின்ஸ். ஸோ திருப்பவும் நம்ம எல் போடலாம். நம்மளுக்கு கரெக்டான காயின் தப்பான பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டான இடத்துல வர வரைக்கும் இந்த எல் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எல் நத்திங் பட் ஒரு தடவை கீழே இறக்கி கீழே உள்ளதை ஒரு தடவை இந்த பக்கம் தள்ளுறேன். சிமிலர்லி இந்த பக்கம் ஒரு தடவை கீழே இறக்கி இந்த பக்கம் ஒரு தடவை தள்ளி வைக்கிறேன். இது தள்ளுறதுல இது ஃபிக்ஸ் ஆகுது, மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் தப்பாக தான் இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, தப்பாக தான் இருக்குது. சரி ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்க பீஸை நான் லெஃப்ட்டில் வச்சுட்டு இன்னும் ஒரு முறை ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம். நம்ம 100% ஷுவராக எல்லா பீஸும் அதுக்கு வந்துச்சுன்ற வரைக்கும் நம்ம இந்த எல் மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போது சென்டர் பீஸை மேட்ச் பண்ணிப்போம். சென்டர் பீஸ் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது மேபி கரெக்டான இடத்துக்கு வந்துடுச்சு. இது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்குது, பெரிய காயினாக இருக்கணும் இங்கே. இதுவும் தப்பாக தான் இருக்கா? இல்லை, இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திக்னஸ்க்கு இல்லை இது. ஸோ இதுவும் தப்பாக தான் இருக்குது. இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது மேபி கரெக்டாக இருக்கலாம், இது தப்பாக இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த கரெக்டாக இருக்கிற பொசிஷனை நான் இங்கே வச்சுட்டு திருப்பி எல் பண்ணுறேன். இது ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணுற மாதிரி வரும். சம்டைம்ஸ் கூட வரும், தப்பு இல்லை. ஆனால் அது பண்ணால் தான் இந்த அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று இதில் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இதுக்கான காயின் மாதிரி தான் எனக்கு தெரியுது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கான இடத்துல இருக்குது. இதுவும் இதுக்கான இடத்துல இருக்குது. ஸோ எல்லாமே அதுக்கான இடத்துக்கு வந்துருச்சு. ஒன்று பர்ஃபெக்ட் பொசிஷன்லேயே வந்துருச்சு, மற்றதெல்லாம் வெவ்வேறு டைரெக்ஷனில் இருக்குது, வெவ்வேறு தப்பான பொசிஷனில் இருக்குது, பட் கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டபுள் கார்னர் மூவ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இதை ஒரு தடவை கீழே இறக்கி ட்வைஸ் பண்ணி மேலே ஏற்றி ஒன்ஸ் கீழே தள்ளி மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த பக்கம் பண்ணதே நம்ம இந்த பக்கம் பண்ண போகிறோம். ஒரு தடவை கீழே இறக்கி ட்வைஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முறை கீழே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ டபுள் கார்னர் மூவ் பண்ணதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்லோப்பில் கரெக்டாக இருக்குது. இந்த பீஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பீஸும் மட்டும் ஃபிக்ஸ் ஆகலை, பட் அது ரெண்டும் அதே இடத்துல தான் இருக்குது, பொசிஷன்லாம் மாறாமல் இருக்குது. இன்னும் ஒரு முறை டபுள் கார்னர் மூவ் பண்ணால் ப்ராப்ளி இது ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் மேலே, ஒன்ஸ் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பவும் இந்த சைடில் அதே ஒன்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ட்வைஸ் மேலே கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு முறை ஃபார் ஷூர் பண்ணோம்னா நம்மளோட வந்து க்யூபு ஃபிக்ஸ் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே டபுள் கார்னர் மூவ் இன்னும் ஒரு முறை பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை ட்வைஸ் மேலே, ஒன்ஸ் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பவும் அதே மாதிரி இந்த சைட் பண்ணுறோம். கீழே ஒரு முறை எடுத்துகிட்டு வந்துட்டு ட்வைஸ் மேலே, ஒன்ஸ் கீழே வந்து காயினை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம க்யூபை சால்வ் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.